எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கே வரையில் நான் ஏதோ காலேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மட்டும்தான் இருந்து எனக்கு சரியாக கன்வே ஆகலை. ஆனால் இன்றைக்கி பத்திரிகை எல்லாரையும் சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மருதம்ங்கிறது இயக்குனர் கஜேந்திரன் அவர்கள் சாட்டை இயக்குனர் அன்பழகன் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி நண்பர்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படின்னு. அப்படி தான் அந்த கதையை கேட்டேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் இருந்தது. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி, இது எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னா, அவங்க ஊர்லேயே ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்காங்க கிராமத்தில் எடுக்கப்பட்டது. அந்த கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் உண்மையிலே எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அது ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸும். ஏன்னா அந்த ஊரிலிருந்து எடுக்கப்பட்ட இடத்துக்கு சரியான போக்குவரத்து கூட கிடையாது. அந்த இடங்களில் வச்சு நல்ல மலை பிரதேசத்தில் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, ஹீரோயின் அவங்க இதுக்கு முன்னாடி மனோஜ் பாரதிராஜாவுடைய சன் அவங்க படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இது கணவன் மனைவிக்கான ஒரு கதைன்னு தான் சொல்லலாம். இது ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் அது சமபங்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் ஒரு பையன் நடிச்சிருக்கான். ஆக்சுவலாக அவன் நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது, எங்கே அந்த பையன் வரலையா, இவரோட பையன்தான். முதல்ல என்னங்க அப்படின்னா, ஆக்சுவலி அவங்க சுட்டி கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டான். ஆனால் ஃப்ரேமில் அவ்வளவு இயல்பாக இருக்குது. நீங்கள் படமாக பார்க்கும்போது எப்படி இவ்வளோ தத்ரூபமாக நடித்தான் அப்படிங்கிறத அந்த பையனை பற்றி எல்லோரும் பேசப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். தயாரிப்பாளர்களை தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் சினிமாவுக்கு வராங்க. அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்து சினிமா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும், எங்களுக்கு ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும். இந்த நல்ல திருநாளில் எங்களுடைய முதல் இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி.